சட்டப்பேரவையில இது தொடர்பான தீர்மானம் வந்த போதே பாரதிய ஜனதா கட்சியோட சார்பில் எங்களோட புளோர் லீடர் திரு நயினா நாகேந்திரன் அதற்கான பதில் கொடுத்தார். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பதை மாநில அரசு நடத்தி கொள்ளலாம், அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்பது ஒரு மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் இருக்கும். பக்கத்து மாநிலத்துல அதே அந்த குறிப்பிட்ட வகுப்பு முற்படுத்தப்பட்ட வகுப்பா இருக்கும். இல்லன்னு சொன்னா அது பட்டியலினத்தை சார்ந்த வகுப்பா இருக்கும். அதனால் மாநில வாரியாக இந்த மாதிரி ஜாதி கணக்கெடுப்புகளை நடக்கின்ற பொழுது அதுல கிடைக்கிற டேட்டா நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும். இதையெல்லாம் வைத்துதான் மத்திய அரசு சொல்லுது மாநிலங்கள் விரும்பினால் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இவங்க நடத்துறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாம திருப்பி மத்திய அரசு கிட்ட கேட்கறதுங்கிறது பொறுப்பை தட்டி கழிப்பது. மாநில அரசு நினைச்சா அது உடனடியா பண்ண முடியும். புதிய மேயர் தேர்ந்தெடுக்க கோவைக்கு உதயநிதி வருகிறார். அவங்க கடந்த முறை இருந்த மேயர் டீ செலவுக்கு 27 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால திரு உதயநிதி அவர்கள் புதிய மேயரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த டீ குடிக்கிற செலவு இதெல்லாம் நடந்த அந்த குளறுபடிகள் எல்லாம் பார்த்து அதுக்கும் ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போனாருன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து மத்திய அரசுடைய செயல்பாட்டு இல்லாத காரணத்தினாலதான் மம்தா பானர்ஜி இல்ல, ரயில் விபத்துகளை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களில் மனித தவறுகள் இருக்கலாம், இல்ல சில சமயம் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமைதான். நிச்சயமாக அந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றும் மத்திய அரசு. பேரிடர் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை வெள்ளத்தின் போது இதற்கென்று ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை அமைச்சாங்க. அதாவது திராவிட மாடல் அரசாங்கத்தில் நிபுணர் குழு அமைக்கிறதுல குறையே கிடையாது. பொருளாதார பிரச்சனையா சர்வதேச வல்லுநர் பொருளாதார குழு. ஆனா திருப்பி பார்த்தா அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. சரி, சென்னையில வெள்ளம் வந்துச்சு, உடனே முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சாரு. குழுவுல போட்டவங்க எல்லாருமே சிறந்த அந்த துறையில நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான். ஏனென்றால் திருப்புகழ் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி, நேபாள் நாட்டிலே மழை வெள்ளம் வந்த போது கூட இந்திய அரசால் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஆனால் அவரை நியமித்து அந்த குழுவோட பரிந்துரை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. திருப்பியும் மழை வந்த போது அதே மாதிரி சென்னை வெள்ளம் தான் இருந்தது. அரசுக்கு முதல்ல உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்கின்ற செயல் திட்டம் ஒண்ணு இருக்கணும். திராவிட மாடல்ல வெறும் பேச்சுதான் இருக்கே தவிர செயல் திட்டம் இல்ல. ஆசிரியர் போராட்டம் மட்டுமா? செவிலியர்கள் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம். கொரோனா காலத்துல நாங்க பணி நிரந்தரம் பண்றோம், இல்ல டாக்டர்களுக்கு இத்தனை கொடுக்கறோங்கிறது இது வரைக்கும் அவங்க பண்ணல. தூய்மை பணியாளர்கள் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கூலியை விட குறைச்சலா வாங்கிட்டு கான்ட்ராக்ட் லேபர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்த தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க இன்று அரசால் சுரண்டப்படக்கூடிய சூழல் தான் இருக்கு.